வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் முக்கியமான ஒரு அம், ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். கலாநிதி சிவப்பிரகாசம் அவர்கள் என்பிபியோடு தொடர்ந்து இயங்கி வருகிறார். நிறைவேற்று குழு உறுப்பினராக இருக்கிறார். டாக்டர் கலாநிதி சிவப்பிரகாசம் அவர்கள் இன்று எங்களோடு தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய வாக்கு வங்கிகள் குறைந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், முக்கியமாக இந்த என்பிபியினுடைய வெற்றியிலே சிங்கள மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தது போல அள்ளி வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்கவில்லை. எல்லாம் வெற்றிடமாகவே இருக்கிறது. இதற்கான காரணத்தை நீங்கள் தேடினீர்களா? என்ன விஷயம் இது? வணக்கம். எனக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறுவதோடு, உங்களுடைய கேள்வி மிக பெருமதியான கேள்வியாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியிலே இது குறித்து ஆராய வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியானது கௌரவ ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் அவர்களுடைய தலைமையின் கீழான ஆட்சியானது இலங்கையில் இருக்கின்ற சகல மக்களையும், அதாவது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் போன்ற பல்வேறு தரத்தினரையும் இணைத்த ஒரு ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அவா இருந்தது. இன்றும் அவ்வாறு தான் இருக்கின்றது. எங்களுடைய கொள்கை திட்டமும் அவ்வாறே தான் இருக்கின்றது. என்றாலும் நடைமுறையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இலங்கை வரைபடத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த பெறுபேறுகளானவை ஒரு சில வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அதை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள். அதாவது அந்த இலங்கையினுடைய வரைபடத்திலே பார்க்கும் பொழுது சிங்கள பிரதேசங்களிலே அதிகமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி அடைந்தமையையும், அதே போல் தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே தேசிய மக்கள் சக்தியானது அந்த அளவான வாக்குகளை பெறாமையை நீங்கள் அந்த வரைபடத்திலே பார்க்கலாம். இது இலங்கையிலே மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் இது பலரும் இந்த கோத்தபாயனுடைய மறு வடிவம் என்று கூட சிலர் குறிப்பிடுகின்றார்கள். அது உண்மையிலே அவ்வாறு அல்ல. ஏனென்றால் கோத்தபாய அவர்களுடைய அந்த பெருபெயர்ச்சியிலே அவரே தெளிவாக சொல்லிவிட்டார், இது எனக்கு வாக்களித்தது அனைவரும் சிங்கள பௌத்தர்கள் என்று. ஆகவே அந்த கொள்கை அடிப்படையிலே தான் அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தால் இடையிலே படுதோல்வி அடைந்து நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையானது தேசிய மக்கள் சக்தி மிக தெளிவாக சொல்லி வந்திருக்கின்றது. எங்களுடைய ஆட்சியிலே அனைவரையும் ஒருங்கிணைத்து தான் நாங்கள் கொண்டு செல்வோம். எங்களுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் பேசும் பொழுது கூட பலமுறை சொல்லி இருக்கின்றார்கள், எனக்கு தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழர்களோ முஸ்லிம்களோ அல்லது மலையக தமிழர்களோ வாக்களிக்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் எங்களுடைய ஆட்சியில் சகலரை இணைத்து கொண்டுதான் நாங்கள் செல்வோம். அதற்கான பல்வேறு வழிவகைகளை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய ஆட்சியானது இலங்கை மக்களுடைய ஆட்சியாக இருக்குமே தவிர ஒரு இனத்தினுடைய ஆட்சியாக இருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார். எது இவ்வாறு இருப்பினும் இதற்கான காரணத்தை நாங்கள் அடையாளம் காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதுவரையும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் படி இந்த தமிழ் முஸ்லிம் பிரதேசங்கள், குறிப்பாக வடகிழக்கு மாகாணம், அதே போல் மத்திய மலைநாடு, குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது அந்த மாவட்டங்களை விட்டு நாங்கள் பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தி அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த வெற்றியிலே தமிழ் பேசுகின்ற மக்களுடைய பங்களிப்பானது எந்த விதத்திலையும் மறக்க முடியாதாக இருக்கின்றது. அதாவது சிங்கள பிரதேசங்களுக்கு உள்ளே வாழுகின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக நீங்கள் கண்டி மாவட்டத்தை எடுத்து பாருங்கள், அல்லது கேகாலை மாவட்டத்தை அல்லது மாத்தளை மாவட்டத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கேயும் தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பூரணமாக தங்களுடைய ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் சிங்கள மக்களோடு ஒருங்கிணைந்து வாழுவதும் அந்த சிங்கள மக்களுடைய செல்வாக்கு அவர்களிலே காணப்படுவதுமாக இருக்கின்றது. ஆனால் மறுபக்கமாக நாங்கள் வந்தால் தமிழ் பேசுகின்ற பிரதேசங்கள், வடகிழக்கு மலையகத்தை நீங்கள் எடுத்தால், குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தை, நான் நுவரெலியாவிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். நுவரெலியா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட அரைவாசியை கூட அணுக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. நாங்கள் அதை சரியாக சொல்வதென்றால் 2,40,000 அல்லது 50,000 வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த ரணில் அவர்களுக்கும் அல்லது சஜபே
சஜித் பிரேமதாசவுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற அதே நேரம் 1,05,000 வாக்குகள் கிட்டத்தட்ட தான் எங்க தோழர் அன்றகுமார திசாநாயக் அவர்களுக்கு கிடைத்தது. இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த கால தேர்தல் பெறுபேறுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாரியதொரு வளர்ச்சி. 1,05,000 நுவரெலியா மாவட்டத்திலே கிடைத்திருக்கின்றது என்பது ஒரு பாரியதொரு வெற்றி. அது மிக 100% அதிகமாக சென்றிருக்கின்றது. என்றாலும் ஒப்பீட்டு ரீதியில் குறைவாகத்தான் கிடைத்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தளவில் இது ஒரு வளர்ச்சியாக காணுகின்றோம். இந்த வளர்ச்சிக்கு பல்வேறு இந்த நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தடைகள் இருந்ததையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இப்ப நுவரெலியா போன்ற மாவட்டங்களிலே தமிழ் பேசுகின்ற மக்கள், குறிப்பாக மலையக தமிழர்கள் கிட்டத்தட்ட 58% இருக்கின்றார்கள். ஆகவே அங்கு அந்த மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி பற்றிய கொள்கை விளக்கங்கள், அதே போல அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய திட்டங்கள், அவர்களுடைய பரப்புரைகள் என்பவை தமிழிலே முடிந்த அளவுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். என்றாலும் கூட ஒப்பீட்டு ரீதியில் சிங்களத்திலே சென்ற அந்த பரப்புரை அளவுக்கு தமிழிலே செல்லவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய கட்சியிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே இன்று கூட குறைபாடுகள் காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் மொழியிலே பரப்புரைகள், தகவல்கள் அல்லது இந்த மாதிரி இப்ப நீங்கள் செய்கின்ற இந்த ஒரு யூடியூப் அல்லது புலனம் போன்றவை கூட மிக தமிழ் மொழியிலே குறைவாக இருக்கின்றது. ஏன் நீங்கள் லண்டனிலே நீங்கள் செய்கின்ற இந்த புலனங்கள் அல்லது யூடியூப் போல் கூட இலங்கையிலே தமிழில் இல்லை, இந்த எங்களுடைய பரப்புரைகளை கொண்டு செல்வதற்கு. ஆகவே இது ஒரு காரணமாக இருந்தது. இரண்டாவது, நுவரெலியா மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் பரம்பரையாக தொழிற்சங்க அரசியலிலே கட்டுண்ட மக்கள் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு சுதந்திரமாக தங்களுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற அளவுக்கு இன்றும் அவர்கள் விடுபடவில்லை என்பதுதான் நாங்கள் கண்டறிந்த விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கு ஒரு பக்கமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்ந்த அரசியல் கட்சியும், மறுபக்கமாக தேசிய தொழிலாளர் சங்கம் சார்ந்த அரசியல் கட்சியும் மிக பலமாக அங்கே இருந்து மிக நீண்ட காலமாக அவர்கள் அரசியல் செய்து வருகின்றார்கள். அந்த அரசியலிலிருந்து விடுபடுவது என்பது அந்த மக்களிலே ஒரு பாரியதொரு சிந்தனை புரட்சியை ஏற்படுத்த வேண்டி இருக்கின்றது. என்றாலும் கூட அங்கே கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பழைய அரசியல்வாதிகளை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதமாக என்பிபி இருக்கிறது. ஏன்னா அவர்கள் ஊழல், மோசடிகள், அந்த விஷயங்கள். இப்ப தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தொடர்பான பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. புதியவர்களை போட்டிருக்கின்றார்கள், படித்தவர்களை போட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மாகாண அதிகாரங்களுக்காக கூட படித்தவர்களை கவர்னர்களாக போட்டிருக்கின்றார்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம், நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. என்னன்னா இப்ப பரம்பரையாக இந்த பழைய அரசியல்வாதிகளுடைய சொற்களை கேட்டவர்கள், மிக நீண்ட காலமாக சொற்களை கேட்டவர்கள், அவர்களுடைய சொற்களைத்தான் கேட்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் சுயமா சிந்திக்கிறார்கள் இல்லை? நிச்சயமாக இலங்கை அரசியல் அமைப்பு அவ்வாறான ஒரு மக்கள் தோற்றத்தை தான் உருவாக்குகின்றது, சமூக தோற்றத்தை உருவாக்குகின்றது. ஏனென்றால் பரம்பரையாக இவ்வாறாக அரசியல் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த அரசியலிலிருந்து ஒரு வித்தியாசமான அரசியலை பார்ப்பதற்கான ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாக்கப்படவில்லை. காலாகாலம் யுத்தத்தை காரணம் காட்டி அந்த மக்களை பயமுறுத்தி வந்தார்கள். அதன் பின்பாடு ஏற்பட்ட கொரோனா பிரச்சனை, அது ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை. ஆகவே இவ்வாறான இந்த பாரிய மேக்ரோ எக்கானமிக் சோசியல் சிச்சுவேஷன், பரந்தளவான ஒரு பொருளாதார அரசியல் நிலைமையானது அந்த மக்களை ஒரு இறுக்கமாக கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது இனத்துவ மதத்துவத்தை பின்பற்றக்கூடிய அந்த பயத்தை ஊட்டி அதனூடாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு பொதுவான சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ வடகிழக்கு எடுத்து பார்த்தால் அங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கலாம், அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களாக இருக்கலாம். வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களானது பரம்பரையாக அந்த பிரதேசம் சார்ந்த அரசியலிலே இருக்கின்றார்கள். அதே போல் அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய செல்வாக்கு அல்லது ஒரு தனிநாட்டு கோரிக்கை, இந்த மாதிரியான ஒரு அந்த பின்புலத்திலே வந்தவர்கள் இன்றும் தங்களுடைய அந்த உரிமை குறித்த அரசியலிலே நிற்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவுல முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது தொடர்ந்தேர்ச்சியாக அங்கே முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட ஏனைய பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து அவர்களை தங்களுடைய அந்த மத அடிப்படையிலான அல்லது இன அடிப்படையிலான அந்த அமைப்புக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள்.
என்றாலும் கூட நீங்கள் பார்க்கலாம் இன்று அந்த பிரதேசங்களிலும் கூட, அதாவது ஏற்கனவே 3% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியானது இன்று 45-47% வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முயற்சி என்பது ஒரு பாரிய ஒரு மாற்றம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். இது ஒரு புரட்சிகரமான மாற்றம். ஆகவே இந்த சமூகத்திற்குள்ளே இருக்கின்ற இளைஞர்கள் கூட இன்று தங்களுடைய அந்த தலைமைத்துவங்களுக்கு அப்பால் சென்று வளர்ச்சி பெற வேண்டியது, வளர்ச்சிக்கான பாதை இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இப்ப ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மிகப்பெரிய சிக்கல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு ஏற்படும் என்று. ஆனால் இப்ப 115 சீட்ஸ் ஆசனங்களை எடுப்பது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக தெரியவில்லை. ஏனெனில் இந்த மெப்பை பார்க்கும் பொழுது போன முறை போல அதாவது திரும்ப திரும்ப கோட்டாபய ராஜபக்ஷ தான் நினைவுக்கு வருகிறார். இவ்வளவு சீட்ஸ்ல ஒரு 115 சீட்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆகவே இப்ப தமிழ் முஸ்லிம் வாக்காளர்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? இப்ப சிங்கள மக்கள் முழுமையாக வாக்களிப்பார்கள், ஏனெனில் அவர் மீது ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்ல, உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே அவர்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். புதிய கல்வி கற்ற அல்லது சமூக சார்ந்த அக்கறை உள்ள அல்லது சமூகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அல்லது சமூக விழிப்புணர்வுக்கு பங்களித்த தலைவர்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழ் முஸ்லிம் சமூகம் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்க வேண்டும். நீங்கள் பழைய கட்சிகளை பார்த்தீர்கள் என்றால், பழைய மிதவாத கட்சிகளை, எந்த கட்சிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம், மலையக கட்சிகளாக இருக்கலாம். அவர்களுக்கென்று ஒரு அவர்களே தனித்துவமான ஒரு வரைவிலக்கணத்தை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் தான் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிக்கு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவருக்கு வர்த்தக பின்புலம் இருக்க வேண்டும், அல்லது அவருடைய சாதி அடிப்படையிலான பின்புலம் இருக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே அவர்களுடைய பரம்பரையினர் அரசியலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இந்த மாதிரியான அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான வரைவிலக்கணத்துக்கு உள்ளே நின்று அவர்கள் பார்க்கும் பொழுது புதியவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா அந்த புதியவர்கள் அது உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அந்த கிரிட்டேரியாவில் அவங்க இல்லை. ஆகவே தொடர்ந்து அந்த பழையவர்கள் அல்லது அவர்கள் சார்ந்தவர்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது அவ்வாறு இல்லை. நாங்கள் திறந்திருக்கின்றோம். நான் அது ஒரு 100% முழுமையாக திறந்து எல்லாரையும் வரவிடுகின்றோம் என்று நான் அப்படி ஒரு ஆதாரம் இல்லாத கூற்றை முன்வைக்கவில்லை. ஓரளவு திறந்திருக்கின்றது. ஆகவே இந்த திறந்த சூழலில் புதியவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் கடந்த காலங்களிலே வழங்கியிருந்தார்கள். நிறைய புதியவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள், கல்வி கற்றவர்கள், பல்வேறு ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்வோம், நிபுணத்துவம் கொண்டவர்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இங்கே உள்ளே வந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் பொதுவாக சமூகத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுது அல்லது ஊடகங்களுக்கு செல்லும் பொழுது கூட உங்களில் யார் இருக்கின்றார்கள் நிபுணர்கள், அல்லது யாருக்கு அனுபவம் இருக்கின்றது, நீங்கள் எப்படி செய்ய போகின்றீர்கள் என்றுதான் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தினரோ அல்லது பொதுமக்களோ தங்களுடைய சிந்தனையில் எதை வைத்திருக்கின்றார்கள் என்றால், அனுபவம் என்பது ஏற்கனவே அவர்கள் அரசியல் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன பிழை செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் களவெடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது லஞ்ச ஊழலில் இருந்தாலும் பரவாயில்லை, அனுபவத்தை அவ்வாறு பார்க்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற அனுபவம் அவ்வாறானது அல்ல. ஏற்கனவே பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. கல்விசார் துறையிலே அவர்களுக்கு அனுபவம் இருக்கின்றது, பின்புலம் இருக்கின்றது. சமூகத்திலே வாழ்விக்கப்படுகின்ற அல்லது மக்களை வாழ வைக்கின்ற அந்த அனுபவம் இருக்கின்றது. அவர்களுக்கு சிந்தனை செய்யக்கூடிய அனுபவம் இருக்கின்றது, திட்டங்களை இடக்கூடிய அனுபவம் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் பொறுப்பை எடுக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் முஸ்லிம் மக்களானவர்கள் இந்த இடத்துல நாங்கள் இந்த கவர்னரை ஆளுநர்களை நியமித்த நேரம் அந்த இப்ப இவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தார்கள், அறிவாளிகள், அனுபவசாலிகள், பேராசிரியர்கள், முன்னாள் அரசினால்
விலக்கப்பட்டு வைத்தவர்கள், நேர்மையான அதிகாரிகள். இப்ப யாழ்ப்பாணம் கவர்னர் எல்லாம் நேர்மையான ஒரு அதிகாரி. அப்ப இப்ப ஓரளவு நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கும். என்னடா ஒரு ஒரு கொஞ்ச காலம் தானே இருக்கு, ஒரு 5 கிழமை இருக்குது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு. எப்படி இவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போகின்றார்கள் என்ற விடயத்தில இப்ப ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கும் மக்களுக்கு. இப்படித்தான் நிரப்ப போகிறார்கள் போல இருக்கிறது என்று. இப்ப இந்த இப்ப இப்ப இந்த இடத்துல சார் முக்கியமா தமிழ் முஸ்லிம் இப்ப இன்றைக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ் தேசிய கட்டமைப்பு அவர்கள் கூட்டாக நிற்க போகிறார்கள் என்று ரவுஃப் ஹக்கீம் ஒருமுறை இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார், முஸ்லிம் தமிழ் 2 பேரும் சேர்ந்து நாங்க வாக்கு கேட்போம் என்று. ஆனால் இப்ப இந்த பிரச்சனையில சஜித் பிரேமதாசா தலதா ஆத்துக்கோர்லயே இப்ப நீங்க ஒரு பிரதமரை பெண் பிரதமரா நியமித்ததன் பிறகு அவர் தலதா ஆத்துக்கோர்ல தான் பிரதமர் என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் இலங்கை அரசியலில் இருக்கிறது. இந்த தடுமாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும், நாட்டினுடைய தலைவரானவர் தேசிய மக்கள் சக்தியில் வந்திருக்கின்றார். இலங்கை வரலாறு நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு சில காலகட்டம் தவிர ஏனைய காலகட்டங்களிலே பொதுவாக யார் அரசு தலைவராக வருகின்றார்களோ அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் அடுத்த பாராளுமன்றத்தை கைப்பற்றிய வரலாறு தான் பெரும்பாலும் இருக்கின்றது. ஒரு சில காலங்களில் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றாலும். ஆகவே இந்த பின்புலத்தை வைத்து பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இப்பொழுது ஏனைய கட்சிகளில் இருக்கக்கூடிய மக்களும் கூட, அதாவது அரசியல்வாதிகள் அல்ல, ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்த அவரை பின்பற்றியவர்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு இது பெரிய பலமாக இருக்கின்றது. இந்த பின்புலத்தில் தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல்வேறு வியூகங்களை இப்பொழுது வகுக்கின்றார்கள். யார் யார் ஒன்று சேர்வது, எந்த கட்சியினர் ஒன்று சேர்வது, எப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்தால் தேசிய மக்கள் சக்தியை வீழ்த்தலாம், அல்லது நீங்கள் சொன்னது போல் 115 ஆசனங்களையாவது பெறலாம். இந்த மாதிரியான வியூகத்தை அவர்கள் வகுக்கும் பொழுதுதான் சிலர் இப்பொழுது கடந்த பல வருடங்களாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒருங்கிணைந்து வாக்கு கேளுங்கள் அல்லது ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த யோசனை வரவில்லை. இப்பொழுது ஏன் வருகின்றது? அவர்கள் இப்பொழுது தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடுகள் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளன. மக்கள் அவர்களை கேள்வி கேட்க தொடங்கியுள்ளார்கள். ஆகவே அவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இப்பொழுது புட்டும் தேங்காய் பூவும் நகமும் சதையும் இந்த கதையெல்லாம் இப்பொழுது வரும். இப்பொழுது அவர்களுக்கு ஒன்றா சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. மறுபக்கமாக சஜித் அவர்களுடைய அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னால் அதை இங்கே சொல்லுவார்கள் கொப்பி பொலிட்டிக்கல் என்று. அதாவது நிறைய விஷயம் அவரு மற்றவர்களை பார்த்து பிரதி பண்ற ஒரு வேலையை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியிலே பெண் ஒருவரை பிரதமராக்கியவுடன் அதை அவர் கொப்பி அடிக்கின்றார் அல்லது பிரதி பண்ணுகின்றார். ஆகவே இந்த மாதிரியான ஒரு பலவீனமான அரசியல் என்பது இலங்கையை சரியான வழியில் இட்டு செல்லாது என்பதை பல சொன்னா, நாங்க எதை உற்பத்தி செய்வோம், நாங்க என்ன மாதிரியான ஒரு சிந்தனை புரட்சியை கொண்டு வருவோம் என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்படுகின்றது. ஆக இந்த தளம்பல் ஒரு சிறந்த அரசை கொண்டு வருவதற்கு ஆதாரமாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த மாதிரியான தளம்பல் ஏற்படும் பொழுது மக்கள் தளம்பலில் இருந்து விடுபட்டு ஒரு சிறந்த அரசியல் நோக்கி, அதாவது தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்திய ஊடகங்களை பொறுத்தளவுல கதறுகின்றன. இவர் ஒரு இடதுசாரி வந்துட்டார், சீன சார்பை எடுக்க போறார். எல்லா ஊடகங்களும் தான். இப்ப அவங்களுக்கு இலங்கை அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஊர் பேரே தெரியாது. காலா அம்பாலா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஹம்பாந்தோட்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்களை தெரியாதவர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இவர் இடதுசாரி, அது மட்டுமல்ல அவர் ஒரு கம்யூனிசவாதி, இவர் சீனா சார்பாயிடுவார். எப்படி மாலதீவு முயிசு சீனா ஆகி இப்பொழுது திரும்ப இந்தியாவுக்கு அவர் காவடி எடுக்கிறாரோ, அதே போல இலங்கையிலும் இந்த நெருக்கடி ஏற்படும், இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பார்த்தீங்களா நீங்க அந்த விஷயங்களை?
இது உண்மையிலே இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். நானும் மிக அவதானித்தேன். இந்திய குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகங்கள் அல்லது ஏனைய ஊடகங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அல்லது பயத்தை விட அவர்கள் கருத்தை திரிவுபடுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அதற்கு சமாந்தரமாக உங்கள் போன்ற அந்த யூடியூப் சேனல்கள் அல்லது புலனங்கள் மிக கவனமாக நிதானமாக ஆய்வுகளை செய்த கருத்துக்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் கூட அந்த பாரிய ரீதியான அந்த தொலைக்காட்சிகள் அல்லது ஊடகங்கள் மக்களிடம் அதிகம் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் அறிகின்றோம். இதிலே நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக கூட நாங்கள் இந்திய மக்களுக்கு விளக்கப்படுத்தலாம். அந்த மாதிரியான கருத்துக்கள்ல ஆதாரமற்ற கருத்துக்களாக இருக்கின்றன. அவர்கள் இப்பொழுது 20-25 வருடங்களுக்கு முந்தி இருந்த ஜேவிபியை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இப்பொழுது பல மாற்றங்களை ஜேவிபி கொண்டுதான், அதாவது மக்கள் விடுதலை முன்னணியானது இப்பொழுது மாற்றம் பெற்று நாங்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்பின் கீழ் தான் செயல்படுகின்றோம். இதிலே நிச்சயமாக நான் அதை திரிவுபடுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஜேவிபி அல்லது மக்கள் ஜேவிபி தான் இதுல முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை. என்றாலும் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபி மட்டும் அல்ல. அதை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பல்வேறு கருத்தியலை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். ஆனா ஜேவிபி அதுல பிரதான பங்கை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த 20-25 ஆண்டுகளுக்கு முந்திருந்த ஜேவிபி அல்ல இப்பொழுது. அவர்கள் ஜனநாயக போக்கை பின்பற்றி ஜனநாயக ரீதியாக ஆட்சியை அமைப்பதற்கு தான் முன் வருகின்றார். ஆரம்ப காலத்திலே ஆயுத போராட்டங்களூடாக அரசியை கைப்பற்றலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் அது ஒவ்வாத விடயமாக போய் அதிலிருந்து உருமாற்றம் பெற்று இப்பொழுது கடந்த 10-15 வருடங்களாக ஜனநாயக நீரோட்டத்திலே சென்று பாராளுமன்றத்திலே சென்று 1, 2, 3 பேராக இருந்து இப்பொழுது ஜனநாயக ரீதியாகத்தான் பாரிய வெற்றியை அடைந்திருக்கின்றது என்பிபி என்பது. ஆகவே இது ஒரு ஜனநாயக போக்கு. ஆகவே தற்பொழுது என்பிபி ஆனது ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கின்ற அதே நேரம் அதை நாங்கள் சொல்லுவோம் புளூரலிஸ்டிக் டெமோக்ரஸி என்று, பன்முகத்தன்மை வாய்ந்த ஜனநாயகமாக இருக்கின்றது. அதாவது பல இன மக்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல மொழி பேசுகின்றவர்கள், பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்களும், ஏன் நாங்கள் உதாரணமாக சொல்லலாம் வலது குறைந்தோர், பீப்புள் வித் டிசபிலிட்டி, அவர்கள் கூட இதுல முக்கிய பங்கை வகிக்கின்றார்கள். அதே போல் 3ஆம் பாலினம், தேர்ட் ஜெண்டர் சொல்லுவோம், அவர்களும் இதுல முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரி அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அது பூரணமா வெற்றி என்று நான் சொல்லவில்லை. இந்த முயற்சியானது அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகவே யாராவது இது முழுமையாக கம்யூனிசம் அல்லது பழைய இடதுசாரி அமைப்பு என்று சொல்வது அவ்வளவு தூரம் பொருத்தமானது அல்ல. ஆனாலும் கூட ஜனநாயகத்தை நாங்கள் முழுமையாக பின்பற்றினாலும் கூட தொழிலாளர் வர்க்க ரீதியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஏனென்றால் தொழிலாளர்கள் தான் நாட்டுடைய உற்பத்திக்கு, தொழிலாளர்களும் விவசாயிகளும் முக்கியத்துவம் செலுத்துகின்றார்கள். ஆகவே அந்த துறையை மறந்துவிட்டு நாங்கள் செல்ல முடியாது. அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதே நேரம் ஜனநாயகத்தை மையமாகவும் அடித்தளமாக கொண்டுதான் எங்களுடைய பாதை செப்பனிடப்படுகின்றது. இப்பொழுது பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக வேட்பாளராக நிலைநிறுத்துவதற்கு தயாராகி வருகிறது. இப்ப எல்லாம் பார்த்தது ஒன்றும் செய்ய முடிய கோட்டாவை இறக்கினார்கள், நாமலை இறக்கினார்கள். இப்பொழுது மீண்டும் மஹிந்தவை கொண்டு வர யோசிக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்ன? இல்ல, நீங்கள் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலத்திலே பாரியதொரு வளர்ச்சி ஏற்பட்டு இப்பொழுது அது படு வேகமாக சரிவடைந்து செல்கின்றது. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சரிவு, இப்ப நீங்க உதாரணமாக பார்த்தால் இந்த ஜனாதிபதி தேர்தல் கூட நாமல் ராஜபக்ச 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் 3வது இடத்திலும் இவர் 4வது இடத்துக்கும் சென்றிருக்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் தெற்கிலே அவர்கள் எவ்வளவு பலமாக இருந்தார்களோ அதே பிரதேசங்களில், அதே மாவட்டங்களிலே, அவர்களுடைய சொந்த மாவட்டமான அம்பாந்தோட்டையில் கூட படு மோசமாக வீழ்ச்சி அடைந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமையானது அவர்களுக்கு மிக தெளிவாக அடையாளம் காட்டுகின்றது. அவர்களுடைய அரசியல் பாதையினுடைய வீழ்ச்சி மிக தெளிவாக அவர்கள் முன்னே தெரிகின்றது.
ஆகவே இந்த வீழ்ச்சியிலிருந்து ஆக குறைந்து தப்பி பிழைத்து தாங்களும் அரசியலில் இருக்கின்றோம் என்று காட்டுவது என்றால் மீண்டும் ராஜபக்ச கொண்டுகிட்டு வந்தால்தான், மஹிந்த ராஜபக்சையை கொண்டு வந்தால் தப்பலாம் என்ற ஒரு கணக்கை அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற ஒருவருக்கு அது கூட ஒரு தப்பான விடயத்தை தான் கொண்டு வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது நாமல் ராஜபக்சேயாவது பரவாயில்லை என்று சொல்லலாம். ஒரு இளைஞர் எதிர்காலத்திலே அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய கருத்தாடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓரளவு ஒரு ஒரு மெச்சுவர்டு என்று சொல்வோம், ஒரு திறமையானவர் அல்லது ஒரு தன்னை நிலையை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்ற வெளிப்பாடு தெரிகின்றது அவருடைய. ஆனால் நிதானம் இருக்கிறது. ஆனால் ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது வயது மூத்தவராக இருக்கின்றார். அவருடைய உடல் நிலை அவருடைய அந்த சிந்தனைக்கும் அரசியலுக்கும் ஒத்து போகக்கூடிய அளவில் சம நிலையில் காணப்படவில்லை. ஆகவே அவர் அரசியலுக்கு வருவது என்பது பொதுவாகவே வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கான ஒரு ஆதாரமாக கூட இருக்கலாம். இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், இந்த ஊழல்வாதிகளை எல்லாம் பிடிச்சு ஜெயில போடுங்கன்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். அது இப்ப ஊழல்வாதிகள் மற்றும் இந்த பாதாள உலக குழுவினர் இவர்களோடு எல்லாம் தொடர்பு பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் இதுல மாட்டுப்படுவார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்ப ஊழல்வாதிகள்ல கைய வச்சால் இப்ப இவருக்கு ஆபத்து வருமா என்கின்ற ஒரு கேள்வியை சிலர் கேட்கிறார்கள். இது உண்மையான ஒரு விடயம் தான். ஏனென்றால் இதுல 2 விடயம் இருக்கு. ஊழல்வாதிகள், மற்றது பாதாள உலகத்தினர். 2 பேருக்கு தொடர்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இது வேறையாக பிரித்து பார்க்கலாம். ஊழல்வாதிகள் பெரும்பாலும் கடந்த கால அரசியலில் இருந்த பல்வேறு அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் சம்பந்தமாக, லஞ்ச ஊழல் சம்பந்தமாக பல்வேறு விடயங்கள் அவர்களிலே தொக்கி நிற்கின்றன. அது குறித்து இப்பொழுது நம்முடைய கட்சியிலே மேலிடத்திலே அது சம்பந்தமான ஆய்வுகளை அது சம்பந்தமான திணைக்களத்துக்கு பாரம் கொடுத்திருக்கின்றார்கள். சுதந்திரமாக இது குறித்து நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய, சட்டத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் இப்பொழுது சிலரை நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கே சட்டம் சரியான முறையில் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டத்தின் முன் சகலரும் சமன், சட்டத்தில் சகலரும் சமன் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்காக எங்களுடைய கொள்கை திட்டத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். ஆக குறைந்தது 6 மாதங்களுக்குள்ளாக அடிப்படை வழக்குகள் சம்பந்தமாக, லஞ்ச ஊழல் சம்பந்தமான அடிப்படை விடயங்களை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது நீதிமன்றத்தினுடைய கடமையும் பொறுப்பும். அதில் நாங்கள் தலையிட முடியாது. ஆனால் நீதிமன்றம் அதை எவ்வளவு காலத்துக்கு எடுத்து செல்லும் என்பது தெரியாது. ஆனால் நீதிமன்றத்துக்கு தேவையான வளங்களை ஃபெசிலிட்டேஷன் என்று சொல்வார்கள், அதை அரசாங்கம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. கூடிய சீக்கிரம் அதை முடிக்க வேண்டும். அதே போல் 3 பேர் கொண்ட விசேட நீதிமன்றம் அமைப்பதற்கான திட்டம் இருக்கின்றது. அது எங்களுடைய பாராளுமன்ற வெற்றியின் பின்பே நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே இது கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதில் இந்த லஞ்ச ஊழலிலே சிக்கியவர்கள் அல்லது அது சம்பந்தமானவர்களுக்கு தெரியும். ஆகவே சிலர் நாட்டை விட்டு பாய்வதற்கான ஏற்கனவே பாய்ந்து விட்டார்கள். சிலர் இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலராக இருந்தவர் கூட பாய்ந்து விட்டார் என்று தான் இப்பொழுது சொல்லுகிறார், நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்று. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழலும் காணப்படுகின்றது. ஆனால் மற்ற பலர் நாட்டிலே வெல்லுவதற்கு அதுக்கு எந்த விலையும் அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்களால் இந்த நாட்டிலே நிலைத்திருக்க முடியும். அதிலும் அவர்கள் தோல்வியடைவதற்கான அறிகுறி தென்பட்டால் அவர்கள் நிச்சயமாக நாட்டை விட்டு போர்வதற்கான எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் முன்வைப்பார்கள். அது ஒரு பக்கமாக இருக்கு. ஆகவே சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும். மறுபக்கமாக இந்த பாதாள உலக கோஷ்டி என்பது அது சட்டப்பிடிக்குள் அகப்படாமல் இருக்கின்ற அது மாபெரும் ஒரு சக்தியாக இருக்கின்றது. அது இலங்கை மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக பல்வேறு வலைப்பின்னல்களையும் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இது உண்மையிலே நம்முடைய ஜனாதிபதி போன்றவர்களுக்கு ஒரு த்ரெட்டாக கூட இருக்கின்றது, ஒரு பயமுறுத்தலாக கூட இருக்கின்றது. அது குறித்து அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அது குறித்தான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். என்றாலும் கூட இந்த பாதாள உலக அல்லது அதனூடாக நடைபெறுகின்ற இந்த
நாங்கள் என்ன சொல்லுவோம், மதுபானம் அல்லது போதை வஸ்து, இதனுடைய நடவடிக்கைகள் இந்த 3-4 நாட்களாக பார்க்கும் பொழுது கூட அது வேகமாக குறைந்து வந்திருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது குறித்தும் நாங்கள் மிக கவனமாகவும் நிதானமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் இது இன்னொரு விஷயம் எங்களுடைய இன்னொரு விஷயம் ஜனாதிபதியும் என்னன்னா, இப்ப இந்தியாவுடனான அனுசரணையில் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இலங்கைக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு 26 மைல் தூரத்துல இருக்கிற இலங்கையை இந்தியா மிகவும் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப சீன கப்பல் வந்தா இந்தியா எதிர்க்கிறது. ஆனா சீனா மெதுவாக உள்ளுக்குள்ளே நுழைந்து மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே கடனை அள்ளி கொடுத்து இலங்கையை இறுக்கி வைத்திருக்கிறது. அது இந்தியாவுக்கே தெரியாமல் சீனா உள்நுழைந்து விட்டது, டிராகன் உள்நுழைந்து விட்டது. இந்த இடத்துல இந்தியா சார்பான விஷயங்கள் அவர் சொன்னார். என்னன்னா, அதானியினுடைய கட்டுமானத்தை அல்லது அதை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்று பகிரங்கமாக அவர் பேசியிருந்தார் ஜனாதிபதி. இந்த இடத்துல இந்தியாவுடனான ஒரு அணுகுமுறை, இப்ப அதானி என்றா மோடி என்றா அதானி, அவ்வளவுதான். 4 பேர் தான், மோடி, அமித்ஷா, அதானி, மற்ற ரிலையன்ஸ். இந்த 4 பேரும் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல முக்கியமாக என்னன்னா, இந்தியாவை எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கல் ஏற்படுத்தும் என்று இந்தியா நினைத்தால் ரோவை கொண்டு உடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குத்தானே. அது அப்படி பல இடங்கள்ல நடந்திருக்கு இல்லையா? நிச்சயமாக. உண்மையிலே எங்களுடைய கொள்கை திட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஜனாதிபதி தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் மிக தெளிவாக ஏற்கனவே பலமுறை சொல்லி வருகின்றார்கள். இன்றும் கூட இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நடந்த ஒரு செவியிலே கூட என்னிடம் இந்த கேள்வியை தான் கேட்டார்கள். இது பலமுறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நாங்கள் மிக தெளிவாக சொல்லி வருகின்றோம். இலங்கையானது 3 வகையாக சர்வதேச அல்லது வெளிநாட்டு உறவுகளை சிந்திக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அதாவது இப்பொழுது எங்களுடைய கொள்கை திட்டத்தின்படி, ஒன்று சமூக ரீதியான தொடர்பு, 2வது பொருளாதார ரீதியான தொடர்பு, 3வது அரசியல் ரீதியான தொடர்பு. இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு என்பது அது 1000 கால தொடர்பு. அது எங்களுக்கு வருட கணக்கில் வரையறுக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கின்றது. சமூக ரீதியாக கலாச்சாரமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், நாகரிக பண்பாடாக இருக்கலாம், இவ்வாறு கல்வியாக இருக்கலாம். இவ்வாறு ஒரு சமூக ரீதியான தொடர்பு என்பது மிக நீண்ட கால தொடர்பாக இருக்கின்றது. அப்ப அந்த தொடர்புக்கு இடையில் வேறு யாராவது கூறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடையாது. அந்த தொடர்பு அப்படியே தான் இருக்கும். அது மேலும் வளர்ந்து செல்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அதே நேரம் இந்தியா என்பது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு வளர்ச்சி என்பதை சகலரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே நேரம் தொழில்நுட்பத்துறையிலே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாகவும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப பொருளாதார விடயங்களை இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆகவே இந்தியாவிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர்களுடைய அந்த உதவிகள், அந்த தாராளமயம், எங்களோடு இணைந்து போகின்ற அந்த தன்மை, அல்லது நாங்கள் அவர்களோடு இணைந்து போகின்ற அந்த தன்மை மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே நேரம் ஆசிய ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது, சர்வதேச ரீதியாக, பொருளாதார ரீதியாக சீனா ஒரு முக்கிய இடத்தை வைக்கின்றது. சிறு பொருட்கள் முதல் பாரிய பொருட்கள் வரை உற்பத்தி செய்வதில் மிக நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக சீனா அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் விளங்குகின்றன. ஆகவே அவற்றை தவிர்த்து நாங்கள் உலக சந்தைக்குள் கூற முடியாது. ஆகவே அவர்களுடைய உதவி, அந்த பொருளாதார ரீதியான உதவி எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதே நேரம் சர்வதேச அரசியலையும் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது இலங்கையானது மிக நீண்ட கால உறவை ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகளோடு கொண்டிருக்கின்றது, யாரும் மறுப்பதற்கில்லை. ஆகவே அவ்வாறான ஒரு பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளில் அந்த நாடுகளோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது அணிசேரா கொள்கை என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த நாடுகளோடு அணிசேரா கொள்கையை பின்பற்றுகின்ற அதே நேரம் அனைத்து நாடுகளோடும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு நடுநிலை தலைவர் அடிக்கடி பல்வேறு ஊடக சந்திப்புகளிலும் கூறி வருகின்றார். ஆகவே இதனால் இந்தியாவோ அல்லது சீனாவோ கடந்த காலங்கள் போல் அவர்கள் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால்
கடந்த காலங்களிலே வந்த ஒவ்வொரு அரசும் யாரையாவது ஒருத்தரை சார்ந்திருந்தது. ஒன்று இந்தியாவை அல்லது சீனாவை அல்லது அமெரிக்காவை. ஆகவே நாங்கள் சார்பு நிலையிலிருந்து சற்று விலகி இருக்கவே முயற்சி செய்கின்றோம். அதனூடாக எந்த நாடுகளோடு எந்த தொடர்பு அவசியமோ அதை தான் செய்வதற்கு எத்தனிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நல்லது. 5 நாட்கள் தானே இப்பொழுது ஆகியிருக்கிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து எதிர்காலத்தில் எவ்வாறான நிச்சயமா. மாற்றங்கள் நிகழும் என்று. நல் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்கின்ற வாஞ்சை எல்லோருக்கும் இருக்கிறது. மிக நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் நன்றி. கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக எனக்கும் இந்த லிங்க் அனுப்பிவிடுங்க. ரொம்ப நன்றி.